நம்ம ஹீரோ விக்ரம் வீட்டுல இருந்து கிளம்புனவரு நேரா ஜெயிலுக்கு தான் போனாரு. ஒரு முக்கியமான விசாரணை இருக்கு அப்படின்னு தான் இன்னைய கிட்ட சொல்லிட்டு போனாரு. அவர் இன்வெஸ்டிகேட் பண்ண வந்தது சிவனாண்டியோடைய அந்த இறப்பை பத்தி தான். எந்த செல்லுக்குள்ள சிவனாண்டி தான் உயிரை விடுறதுக்கான முயற்சி பண்ணான்னு ஜெயிலர் தரப்புல சொல்லப்பட்டுச்சோ அந்த ரூமுக்குள்ளதான் இப்ப நம்ம ஹீரோ விக்ரம் நிக்கிறாரு. அங்க நிறைய பிளட் சாம்பிள்ஸ் கிடைச்சது, கொஞ்சம் தலைமுடியும் கிடைச்சது. அது எல்லாத்தையும் சுபாஷ் ரொம்ப கவனமா சேகரிச்சு வச்சுக்கிட்டாரு. சேகரிச்சு வச்சதோடு இல்லாம இந்த செல்லுக்குள்ள தேவையில்லாம யாரும் வந்துட்டு போன மாதிரி தெரியல சுபாஷ். இந்த செல்லுக்குள்ள ஏகப்பட்ட எவிடன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. இது ஒன்னே போதுமே சிவனாண்டி தற்கொலை முயற்சி பண்ணவே இல்லைன்றத நம்ம உறுதியா நிரூபிச்சிடலாம் அப்படின்னு ஜெயிலரை பக்கத்துல வச்சுக்கிட்டு ஜெயிலருக்கு உரைக்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சாரு நம்ம ஹீரோ விக்ரம். இது எல்லாத்தையும் காதல வாங்கிட்டு இருந்த அந்த ஜெயிலருடைய முகம் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சது. இதுல மட்டுமா அந்த ஆள் சிக்க போறாரு. காசியை வச்சு சிவனாண்டியோட கதையை முடிக்கிறதுக்கு மாயாவோட சேர்ந்து திட்டம் போட்டாரு அந்த ஜெயிலர். நினைச்ச மாதிரியே சிவனாண்டியோட கதையை இவங்க எல்லாம் சேர்ந்து முடிச்சுட்டாங்க தான். ஆனா நிறைய எவிடன்ஸ் அதே செல்லுக்குள்ள அப்படியே விட்டுட்டாங்க. இதே அந்த ஜெயிலரும் சரி இல்ல மாயாவும் சரி புத்திசாலியா இருந்திருந்தா அந்த ரூமை சுத்தமா கழுவி விட்டு அந்த ரூம்ல பதிஞ்சிருந்த பல எவிடன்ஸுங்களை அழிக்க முயற்சி பண்ணிருக்கலாம். ஆனா அவ்வளவு புத்திசாலிகள்லாம் இவங்க கிடையாதுன்றத மறுபடியும் பல விஷயங்கள்ல நிரூபிச்ச மாதிரி இந்த விஷயத்திலயும் நிரூபிச்சிருக்காங்க. அந்த ஜெயிலருக்கு தான் விக்ரம பத்தி தெரியாது அப்படின்னா உருகி காதலிச்ச மாயாவுக்கு கூடமா விக்ரம பத்தி தெரியாது. விக்ரம் லேசல எந்த கேஸையும் விட மாட்டான். அதோடைய அடி ஆழ வரைக்கும் போய் அந்த கேஸை சால்வ் பண்ணதான் முயற்சி பண்ணுவான். ஒரு கேஸை கையில எடுத்தோம்னா அந்த கேஸோட முடிவு கிடைக்கிற வரைக்கும் அவனுக்கு தூக்கமே வராது அப்படின்ற வரைக்கும் மாயாவுக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தவங்க என்ன பண்ணிருக்கணும், ஏற்கனவே அந்த ரூமுக்குள்ள ஏதாவது எவிடன்ஸ் இருந்தா அது எல்லாத்தையும் கிளீன் பண்ணுங்க அப்படின்னு ஜெயிலர் கிட்ட எச்சரிக்கை பண்ணிருக்கணும். அதை மாயா பண்ணல. ஜெயிலர் இந்த விஷயத்தை சர்வசாதாரணமா எடுத்துக்கிட்டதோடைய விளைவுதான் இப்போ நம்ம ஹீரோ விக்ரம் செல்லுக்குள்ள வந்து பலமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்காரு. அவர்கிட்ட பல எவிடன்ஸும் கிடைச்சிருக்கு. இந்த விஷயத்தை தான் ஜெயிலர் காதல வாங்கிட்டு மனுஷன் படு பயங்கரமான பீதியில உறைஞ்சு போய் ஒரே இடத்துல நின்னுட்டாரு. பிளட் சாம்பிள்ஸ், அங்க கிடைச்ச முடிகள், இது மட்டுமே எவிடன்ஸ் இல்ல. சிவனாண்டியோடைய கையில இருந்த வெட்டுக்காயும் மிகப்பெரிய எவிடன்ஸ். ஏன்னா சிவனாண்டி வலது கை பழக்கம் உள்ளவன், தற்கொலை முயற்சி பண்றவன். வலது கையால அலுமினியம் பிளேட் கையில எடுத்து இடது மணிக்கட்டுல தான் கையை கிழிச்சிருந்திருக்கணும். ஆனா இங்க தலைகீழ நடந்திருக்கு. இடது கையால அலுமினியம் பிளேட் எடுத்து வலது கைய அறுத்துக்கிட்டு இருக்கான் சிவனாண்டி. இது ஒண்ணு போதாதா? இது எல்லாமே திட்டமிடப்பட்ட செல்லுக்குள்ள நடந்தது எல்லாமே நாடகம் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு நம்ம ஹீரோ விக்ரம் இன்னும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாம் வாங்கி பார்க்கல. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்தாருன்னா அவருக்கு பல அதிர்ச்சியான உண்மைகள் தெரிய வர ஆரம்பிக்கும். சட்டப்படியும் நியாய தர்மத்தின் படியும் பார்த்தோம்னா மாயாவை அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி மாயா சொன்ன விஷயத்தை கேட்டு அப்படியே நடந்து அதை எக்ஸிக்யூட் பண்ண ஜெயிலருக்கு தான் அதிகபட்ச தண்டனை வழங்கப்படும்ன்றது என்னுடைய கருத்து. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அதே நேரத்துல நம்ம ஜெயிலரையும் சாதாரணமா இடம் போட்டுட முடியாது. ஜெயிலர் மாயாவுக்காக இவ்வளவு உதவிகள் செய்யறாருன்னா அது காசுக்காக மட்டும்தான் இருக்க முடியும். ஆனா அதுவே தான் மாட்டிக்க போறோம், தன்னுடைய வேலைக்கு ஆபத்து வந்துருச்சு அப்படின்னு ஜெயிலருக்கு மட்டும் தெரிய வந்துட்டா கொஞ்சம் கூட பாரபட்சமே பார்க்காம மாயாவை கை காட்டிட்டு இந்த விஷயத்துல இருந்து ரொம்ப சுலபமா ஒதுங்கிடுவாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. TN விஜய் ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை காய்ஸ்.